கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 61:7 உங்களோட வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை நான் தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போது நம்மளோட வாழ்க்கையில் நெருக்கடியான காலங்கள்லையும் பிறர் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த சூழ்நிலைகளிலும் நாம் ஒரு காரியத்தை கேட்டோமானா நமக்கு அது கிடைக்காத போது நம்மளை அவமானப்படுத்தி அனுப்புவாங்க இல்லையா? அந்த டைமில் நம்ம அதிகமாக மனம் நோகப்பட்டு கஷ்டப்படுவோம். அப்புறம் நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. அதை நிமித்தம் கஷ்டப்படுவோம். நம்ம வாழ்நாள் காலங்கள் எல்லாமே யாரோ ஒருவருக்காக எதிர்பார்த்து காத்திருந்து நம்ம அன்பெல்லாம் வீணாக்கி நம்ம அபத்தமாக பின்வாங்கி போவோம். நம்பி ஏமாறப்பட்ட ஒரு காலத்துலேயும் ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்வோம். அப்போயும் நம்ம வெட்கப்படுவோம். தவறே பண்ணாமல் நம்ம வாழ்ந்திருப்போம். ஆனால் நம்மளை தவறு பண்ணதாக நம்மளை சுட்டி காட்டுவாங்க. அப்போ நமக்கு அதுக்கு வெட்கம் வரும். இப்படி இலச்சையினாலும் நிந்தையினாலும் அவமானத்தினாலும் நம்ம வெட்கப்படுகிற பிறருக்கு முன்பாக நம்ம வெட்கப்படும் பொழுது நம்ம தேவனை நாம் நேசிக்கிற பிள்ளைகளை மற்ற ஜனங்கள் நம்மளை வெட்கப்படுத்துறதுனால நம்ம மிகுந்த வேதனைக்குள்ளாக நம்ம அழுகிறோம், தவிக்கிறோம், கலங்குறோம், கவலைப்படுறோம். நம்மளை தேவன் இப்படி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரே அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் உங்களோட ஒரு சிறு கண்ணீரையும் ஒரு சிறு வேதனையை கூட பொறுக்கவே மாட்டார் கர்த்தர். உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான்னு அவர் சொல்கிறார். உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டு வார்த்தையை கொடுத்துட்டு நம்ப பண்ணுகிற கர்த்தர் உங்களை கைவிட்டு விடுவாரா? கைவிட மாட்டார். அவர் ஏற்கனவே அப்படி பேசுகிறவர்கள் துன்மார்க்கர்களாக தான் இருப்பாங்க. அப்படி பேசுகிறவர்களுக்கு ஏற்கனவே கர்த்தர் அழிவை உண்டு பண்ணியிருப்பார். அது அந்தந்த நேரத்தில் வந்து சேர்றதுக்கான காலதாமதம் தான் நம்ம பார்வைக்கு ஆகுமே தவிர அது கர்த்தருடைய பார்வையிலேருந்து தவறி போகாது. ஏன்னா கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியையும் நியாயங்களையும் விசாரித்து நமக்கு தீர்ப்பு செய்கிறவர். நம்மளோட வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனாக கர்த்தர் நமக்கு தருவார். அது நன்மையாகவே தருவார். நாம் அவரை தேடினாலும் தேடாவிட்டாலும், நாம் அவரை விட்டுட்டாலும் விடாவிட்டாலும் அவர் நம்மை நினைத்து கொண்டே இருப்பார்.